அதனால்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நீங்க எத்தனை கல்யாண கூட்டத்தில் போய் எத்தனை மைக்கில் பேசினாலும் சரி, எங்க நீங்க உங்களுடைய கட்சிக்காரங்களை கூட்டத்தை போட்டாலும் சரி, 2024 மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சிக்கு வருவதை உங்களால் அளவு கூட தடுத்து நிறுத்த முடியாது. இந்தியாவை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றார்கள். எங்களுக்கு இந்த கூறு போடுற அரசியல் வேண்டாம். ஆட்டை வெட்டுற மாதிரி வெட்டாதீங்க நாட்டை. ஒரு மனுஷன் மோடி அங்க உட்கார்ந்துருக்கா, எல்லாத்தையும் பார்த்துக்குவான், எந்த தவறும் செய்ய மாட்டான், சிறப்பாக ஆட்சி செய்கிறான் என்று பட்டி தொட்டி எல்லாம் மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய வேலை, தொண்டர்கள், பாரதிய ஜனதா கட்சி சித்தாந்தத்தின் மீது நம்பிக்கை இருப்பவர்கள், நாம் செய்கின்ற ஒரே ஒரு வேலை, அவர்களை ஓட்டு போட வைப்பதுதான் நம்ம கடமை. மக்கள் தெளிவா இருக்காங்க, தெளிவா யோசிச்சிருக்காங்க. அவங்களை வீடு வீடாக சென்று பார்த்து அவர்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர், கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளருக்கு வாக்கு செலுத்த வைப்பது மட்டும்தான் நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது. அதை நம்ம செய்யணும். ஏன்னா மோடி நமக்காக இவ்வளவு செஞ்சிருக்காங்க. மோடிக்காக நாம திரும்ப என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இதையாவது செய்ய வேண்டும். இதை நீங்க செய்வீங்க என்கின்ற நம்பிக்கை. ஏன்னா நம்ம எல்லாம் ஒண்ணுதான். நமக்குள்ள எதுவும் நம்ம ஸ்டேஜ் மேல பேச வேண்டும், நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஸ்டேஜ் மேல இருக்கும், நீங்கள் இதை கேட்க வேண்டும் என்பதற்காக கீழே இருக்கீங்க, அவ்வளவுதான். மற்றபடி நம்ம ஒரே மேடையில் சமமாகத்தான் உட்கார்ந்து இருக்கும். இதை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. ஒரு வீடாக ஏறி இறங்கி ஒரு ஓட்டை கொண்டு வரும். இதை விட ஒரு தமிழனுக்கு என்னங்க பெருமைப்படுத்த முடியும்? நான் தெரியாம கேட்கிறேன். இன்னும் தமிழ்நாட்டில் சில நண்பர்கள் இருக்கிறாங்க, ஐயோ பாரதிய ஜனதா கட்சி தமிழுக்கு எதிரான கட்சி, இது ஹிந்தி உள்ள கொண்டு வந்துடும், இந்த கட்சி இப்படி பண்ணிரும் அப்படி பண்ணிரும்னு சில நண்பர்களுக்கு இன்னுமே சில இடத்துல அங்கங்க பிரச்சனைகள் இருக்கு. காதுபடவே சில இடத்துல பேசுறாங்க. நண்பர்களுக்கு நான் ஒன்னே ஒன்று மட்டும்தான் சொல்லிக்கிறேங்க. ஐயா, திருவள்ளுவர் அவர்கள் திருக்குறளை எப்ப எழுதினாங்க? மிக முக்கியமான நூல், நமக்கு நம்முடைய அறிவு பொக்கிஷம், ஒரு தமிழினத்தினுடைய பெருமை மிகுந்த அடையாளம் நம்முடைய திருக்குறள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதினாங்க. 2000 ஆண்டுகளாக திருக்குறள் என்பது வெறும் தமிழ் மொழியில மட்டும்தான் இருந்துச்சு. ஏத்துக்கிறீங்களா? ஒன்லி இன் தமிழ் லாங்குவேஜ் திருக்குறள் was there. அப்ப இந்த 8 கோடி பேர்த்தை தாண்டி திருக்குறள் என்பது என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு மோடி வந்தாரு, திருக்குறளை படிச்சாரு. அவரு சொன்னாரு, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நூலை வெறும் தமிழ் மொழியில மட்டும் இருப்பதா? சிஐசிடி தரமணியில மத்திய அரசனுடைய செம்மொழி ஆய்வு நிறுவனத்தில் டைரக்டர் சொன்னார், எனக்கு 2 ஆண்டுகள்ல திருக்குறளை 100 மொழியில மொழிபெயர்த்துருங்க. இது கும்மிடிப்பூடியை தாண்டி போகணும். அதான் திருவள்ளுவர் ஆசைப்பட்டார். நீங்க பத்திரமா கச்சிதமாக கும்மிடிப்பூண்டிக்குள்ள தமிழை வச்சுக்கிட்டீங்க. ஆனா பிரதமர் அவர்கள் இன்னைக்கு உலகத்தினுடைய தொன்மையான பழமையான மொழி சொன்னது நான் இல்லைங்க, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு இந்த தமிழ் மொழியை உலகம் முழுவதும் எடுத்துட்டு போறார். அதுல முதல் இதாக திருக்குறள் எடுத்துட்டு போறார். இன்னைக்கு திருக்குறள் 23 மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 23வது மொழி தான் பாப்பா நியூ கினியால அந்த பிரதமர் அவர்கள் திருக்குறள் அந்த நாட்டினுடைய மொழியில கொடுத்தார். என்ன சொன்னாருன்னா, இந்த திருக்குறளை படிங்க, வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைக்கும் இந்த புக்ல ஆன்சர் இருக்குன்னு சொன்னார். யாராவது சொல்லுவாங்களாங்க? அவர் பிறந்த குஜராத்தில் ஒரு புக்கை தூக்கிட்டு காட்டிருக்கலாமே, அவர் மொழியை சொல்லியிருக்கலாமே. இந்த திருக்குறள்ல வாழ்க்கைக்கான எல்லா கேள்விகளுக்கும் பதில்கள் இருக்குன்னு சொன்னார். 23 மொழி. இன்னும் நமக்கு 177 மொழிகள் பாக்கி இருக்கு. அங்கேயும் நாம் போவோம். இது பிரதமர் அவர்கள். அடுத்தது புதிய பாராளுமன்றம், இந்தியாவுடைய மக்களாட்சியினுடைய அடையாளம். 1921 கட்டப்பட்ட பழைய பாராளுமன்றத்திலிருந்து புதுசுக்கு போறோம். பிரதமர் யோசிக்கிறாரு, இந்த புதிய பாராளுமன்றம் எப்படி இருக்க வேண்டும். அவர் சும்மா யோசிக்க மாட்டார்ல, 10 பேர்த்த கூப்பிடுவாரு, பேசுவாரு. ஐயா என்ன பண்ணா இந்த புதிய பாராளுமன்றத்துக்கு ஒரு பொலிவு கிடைக்கும்? 10 பேர் 10 ஐடியா கொடுத்திருப்பாங்க. ஒருத்தர் என்ன சொல்லியிருப்பாங்க, ஐயா சிவாஜி சக்கரவர்த்தி, அவர் தான் முதல் இந்து சக்கரவர்த்தி, அவருடைய தர்ம திட்டத்தை கொண்டு வந்து வைக்கலாம்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்தவங்க சொல்லியிருப்பாங்க. அஸ்ஸாம்ல அஹோம் டைனாஸ்டி, அதுவும் 650 ஆண்டுகள் இருந்துச்சு. சோழர்களை போல பெருமை மிகுந்த ஒரு சாம்ராஜ்யம். அவங்க ஆங்கிலேயர்களை 650 வருஷம் உள்ளே விடல. அஸ்ஸாம் தான் கடைசியாக ஆங்கிலேயர்களால் கைப்பற்றப்பட்டது. அப்படிப்பட்ட அஹோம் டைனாஸ்டியினுடைய ராஜதண்டத்தை கொண்டு வந்து வச்சிருக்கலாம். சக்கரவர்த்தி, பேரும் சக்கரவர்த்தி அசோக், சந்திரகுப்த மௌரியா, எத்தனை மாமன்னர்கள் இந்தியாவில், எல்லாரும் ஒன்று சொல்லியிருப்பாங்க. பிரதமர் என்ன சொன்னார், அதெல்லாம் நல்லவங்க தாங்க, பெரிய ஆட்கள் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த சோழர்களுடைய அடையாளத்தை வச்சா நல்லா இருக்குமல்ல அப்படின்னாரு. பாரு எவ்வளவு பெரிய மனசு வேணும். சோழர்களுடைய அடையாளமான செங்கோலை கண்டுபிடிச்சு அந்த செங்கோல் எங்கேயும் தொலாவுறாரு. அந்த செங்கோல் எங்கேயாச்சும் இருக்குமான்னு பார்த்தா அவங்க சொல்றாங்க, ஐயா அது எங்கேயுமே இல்லைங்க ஐயா, நாங்களும் தொலாவி பார்த்துட்டோம். சரி நல்ல தொலாவுங்கன்னு அதை ஒரு 6 மாசம் தொலாவுறாங்க. அலகாபாத்ல ஆனந்த பவன்ல, நேரு அவர்களுடைய பூர்வீக வீடு, ஆனந்த பவன்ல மியூசியம்ல அந்த செங்கோலை வச்சுட்டு வாக்கிங் ஸ்டிக்னு அவனை எழுதியிருக்கான். அவனை என்ன பண்ணலாம் நாம?
1947 ஆகஸ்ட் 14ஆம் தேதி திருவாடுதுறை ஆதீனம் கொடுத்த அந்த செங்கோலை நேரு அவர்கள் வாங்கி யார்ட்டையே கொடுக்கிறார். அவன் கொண்டே வாக்கிங் ஸ்டிக்னு 75 ஆண்டு காலமாக அது வாக்கிங் ஸ்டிக். அந்த செங்கோலை திரும்ப எடுத்து அதை புதிய பாராளுமன்றத்துக்கு பிரதமரே கொண்டு வர்றார் பக்திமயமாக. இதை இங்க இருக்கிறவங்க நாங்க போக மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஏன் போக மாட்டீங்கன்னா நம்ம எம்பிக்கள்லாம் நாங்க அதுக்கு போக மாட்டோம், அங்க போக மாட்டோம். செங்கோலை அவமானப்படுத்திட்டார். செங்கோலை அவமானப்படுத்தினது யாரையா? செங்கோலை அவமானப்படுத்துறது நீங்க தான். 1947 செங்கோலை வாக்கிங் ஸ்டிக்னு வச்சது அவமானமா? அந்த செங்கோலை கொண்டு புதிய பாராளுமன்றத்தில் அந்த பேரவை தலைவருடைய இருக்கைக்கு பக்கத்தில் வச்சது அவமானம். எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. எந்த ஊர்ல வாழ்றோம், இவங்க என்ன பேசுறாங்க, நம்ம பேசுற மொழியில தான் பேசுறாங்களா, புதுசா இந்த பாகுபலி மொழிகிரி பேசுறாங்களான்னு எனக்கும் புரியல. நாம எல்லாம் ஒரே விஷயத்தை பார்க்கிறோமா, இல்ல திமுக அமைச்சு இன்னொரு விஷயத்தை பார்க்குதான். அதன் பிறகு அந்த செங்கோலை வைக்கும் பொழுது எதை பாடணும் பிரதமர் விருப்பப்படுறாரு பாருங்க. தேவாரத்தை பாட வேண்டும். இங்கிருந்து போறாங்க தேவாரத்தை பாடுறதுக்கு. அப்ப அந்த பாராளுமன்றத்தில் முதலாக ஒலித்த மொழி தேவாரம், நம்முடைய தமிழ் மொழி. தேவாரத்தை பாடுறார், அதிலே கோளறு பதிகத்தை பாடுறார். அந்த செங்கோல் எடுத்துட்டு போய் வைக்கிறார். இதை விட நீங்க சொல்லுங்க நெஞ்சை தொட்டு, தமிழ் கலாச்சாரத்திற்கு 2000 ஆண்டுகளிலே பெருமை சேர்த்தவர் யாராச்சும் இருக்க முடியுமா? யாரும் இருக்க முடியாது. தமிழுடைய தன்மானத்தை உயர்த்தி உலக அளவில் அதை எடுத்து சென்று ஐநா சபையில் யாதும் ஊரே யாவரும் கேள் என்கின்ற வாசகத்தை முதலாக பேச வைத்து எல்லா இடத்திலையும் மகாகவி சுப்பிரமணிய பாரதி திருவள்ளுவர் அவரை மையமாக வைத்து பேசி செங்கோலை தமிழுடைய அடையாளமாக வைத்து இந்தியாலாம் சொல்லிட்டார். இப்பதான் முதலாக நார்த் இந்தியாவில் நிறைய பேருக்கு செங்கோல் என்னன்னு கூகுள் பண்றாங்க. என்ன செங்கோல், வாட் இஸ் தி செங்கோல், வாட் இஸ் தி செங்கோல், ப்ளீஸ் டெல் மீ அப்படி முதலாக போய் பார்க்கறாங்க. ஓ இதுதான் செங்கோலா? இதைத்தான் நார்த் இந்தியாவில் தர்ம தண்டம்னு சொல்லுவாங்க, நம்ம செங்கோல் என்று சொல்லுகின்றோம். அதை ஒருத்தர் சொல்றாரு, ஓ இந்த செங்கோல் இந்துக்களுடைய அடையாளமா இருக்கிறனால நாங்க போக மாட்டோம் அப்படின்னு. ஏன்னா அவங்க இஸ்லாமியர் கிறிஸ்தவ ஓட்டு போயிருமா அவங்களுக்கு? திமுக காரங்களுக்கு இஸ்லாமிய சகோதர சகோதரர்களும் கிறிஸ்தவர்களும் ஓட்டு போட மாட்டாங்களாமா. அதனால இது இந்துக்களுடைய அடையாளம் இந்த செங்கோல், அதனால நான் பாராளுமன்றத்துக்கு போக மாட்டேன். அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம். திருவள்ளுவர் திருக்குறள்ல செங்கோலை பத்தி பேசியிருக்காரா? உங்களுடைய தந்தையார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதற்கு உரை எழுதியிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாம், கலைஞர் கருணாநிதி அவர்கள் உரை எழுதியிருக்காங்க. என்ன அதிகாரம்? செங்கோன்மை அதிகாரம். என்ன குறள்? செங்கோன்மை அதிகாரத்துல 10 குறள் செங்கோலை பத்தி. எப்ப வந்துச்சு? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாம் உலகத்தில் இருந்துச்சா? இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்தவம் உலகத்தில் இருந்துச்சா? இல்லை. அப்புறம் எதுக்கு நீ செங்கோலை கொண்டு வந்து ஹிந்து நடக்கிற? இந்து வாழ்வியல் நெறியிலே வந்திருக்கக்கூடிய செங்கோலை திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு செங்கோன்மை அதிகாரத்தில் 10 குறள் எழுதியிருக்காரு. சங்க இலக்கியத்தில் இருக்கு. உனக்கு தமிழ் சரித்திரம் தெரியலனா சும்மா நாச்சு இருக்க வேண்டியதானே? ஏன் இதெல்லாம் பேசுகின்றீர்கள் நீங்க? எனக்கு அதை போய் கொடுத்தோன்னே அப்படி எதுக்கு உங்களுக்கு இந்த பிதற்றல்? யூனிஃபார்ம் சிவில் கோட். இஸ்லாமிய பெண்கள் வேணும், கிறிஸ்தவ பெண்கள் வேணும், கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஆண்கள் வேண்டும்னு கேட்கிறாங்க. அதை வேண்டாம் என்று சொல்ல கேட்டா அவங்க ஓட்டு போயிருமா? அவர்கள் அனைவரும் எப்பவோ பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செஞ்சுட்டாங்க. உன்னை தாண்டி வெள்ளம் போக ஆரம்பித்து விட்டது. 9 ஆண்டுகளாக பாரத பிரதமருடைய ஆட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார். எப்ப மோடி அவர்கள் ட்ரிபிள் தலாக்கை எடுத்தாங்களோ அன்னைக்கே இந்தியாவில் எல்லா இடத்திலும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் நம்ம கிட்ட வர ஆரம்பிச்சுட்டாங்க. மோடியின் பக்கம் சாய்ந்து விட்டார். நீ ஆள் இல்லாத கடையில் டீ ஆத்திட்டு இருக்கிறீங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. அது 2024 உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும். இந்தியாவில் இன்று மத அரசியல் இன்னும் எடுபடா. ஜாதி அரசியல் வச்சு ஓட்டுனீங்க. 2014, 19 மோடி உடைச்சிட்டார். 2024 மத அரசியலும் உடைக்க போகின்றார். 2024 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 400 எம்பிக்களுக்கு மேலே வருவது சத்தியம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நாம் அனைவரும் சேர்ந்து அதை நடத்தி காட்ட வேண்டும். சகோதர சகோதரிகளை 4 பேர் சேர்ந்துக்கிட்டு குடும்ப ஆட்சியை வச்சுக்கிட்டு ஒன்றாக இணைந்து ஒரு கொலிஷனை ஃபார்ம் பண்ணி 2004 அப்படித்தான். இன்னைக்கு எந்த அர்த்தத்தில் இந்தியாவில் ஜனநாயகம் என்பது அழிந்து விட்டதாக குற்றம் சாட்டுகின்றார். அதுல ரொம்ப முக்கியம் பாருங்க, எல்லாரும் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரஸ்ஸை பார்த்து பேசுறாங்க. அந்த பிரஸ்ல ஒரே ஒருத்தர் மட்டும் காணா. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நைஸா இங்க வந்துட்டாரு, எஸ்கேப் ஆகி வந்துட்டாரு. உடனே பீகார் பிரஸ்காரன்லாம் கேட்கிறான், எங்கேயும் அந்த முக்கிய மந்திரி மு.க. ஸ்டாலின் அவரை காணா, அவரை வர சொல்லியான்னு. அண்ணே அவர் கிளம்பி போயிட்டாரு, விமானத்துக்கு அவசரம் சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன் பீகார் பிரஸ் அவங்கள தொலாவுனாங்கன்னா, பீகார்காரன பான்புராக்கு வாயன்னு சொல்லிட்டு ஒருத்த வந்திருக்கான், அவனை பிடிக்கணும். இன்னைக்கு பாருங்க எப்படி அந்த பாம்பு எப்படி கொத்துது பாருங்க. இன்னைக்கு
70 ஆண்டு காலமாக வடக்கன் தெக்கன் பான்பராக்கு வாயன் அவன் இவன் கூலின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதே பீகார் மண்ணில் போய் உட்கார்ந்து பீகாரினுடைய தலைவர் நிதிஷ்குமாருடைய காலை பிடிச்சு எப்படியாச்சும் இந்த கூட்டணியை ஃபார்ம் பண்ணுங்க நாங்க போனீங்க இல்லையா, அதுதாங்க விதிங்கிறது, அதுதான் கர்மா என்பது. அதனால் பத்திரிகையாளரை சந்திக்க முடியாமல் பயந்து ஓடி இங்க சென்னையில வந்துட்டு இங்க ஒரு வேற எங்கேயும் வீரவசனம் பேச மாட்டார். கட்சிக்காரங்க கல்யாண மேடையில மைக்கு பிடிச்சு பேசுவார். பொண்ணு மாப்பிள்ளைய நீங்க விட்டுருங்கடா சாமி, நேத்துல இருந்து போட்டோ எடுத்து நீங்க சாச்சிட்டானுங்க, எதுக்கியா வந்து அதை பேசுறீங்கன்னா அங்கதான் இவர் போய் அரசியல் பேசுவார் மைக்கத்தன். இந்தியாவில் ஜனநாயகம் இறந்து விட்டது, அப்படி ஆயிடுச்சுன்னா பீகார்ல அதை சொன்ன இதை சொன்ன இந்த விஷயத்தை எங்க சொல்லியிருக்கணும்? பீகார்ல பத்திரிகையாளர் சந்திப்பு முன்னாடி எல்லாம் சொல்லியிருக்கணும். அங்கிருந்து ஓடி வந்து விட்டு தமிழ்நாட்டிலே வீரவசனம் பேசி இங்க சொல்றாங்க யூனிஃபார்ம் சிவில் கோடை. நாங்கள் எங்க மக்களுக்கு யூனிஃபார்ம் சிவில் கோடு வேண்டும், இஸ்லாமிய பெண்களுக்கு யூனிஃபார்ம் சிவில் கோடு வேணும். நீங்க யாரு வேண்டான்னு சொல்றீங்க? நீங்க யாருங்க வேண்டான்னு சொல்றீங்க? கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய பல பிரிவுகளுக்கு இன்னைக்கு யூனிஃபார்ம் சிவில் கோடு வேண்டும். யூனிஃபார்ம் சிவில் கோடு மட்டும்தான் ஒரு உண்மையான பெண்ணிற்கு அங்கீகாரம் கொடுக்க முடியும். வேற எந்த சிவில் கோடு உண்மையான பெண்ணுக்கு அங்கீகாரம் கொடுக்க முடியாது. அதனாலதான் இன்னைக்கு ஹிந்துல நாம ஏத்துக்கிறோம். 6 தலைமுறை 7 தலைமுறையாக சொத்து வந்து பையனுக்கு வந்திருக்கு. ஆனா இந்து கோடு பில் வந்த பிறகு சொத்து என்பது நம்ம கூட பிறந்தவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கிறோம். அது எப்ப வந்துச்சு? இப்ப வந்துச்சு. இந்து சக்சஷன் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் நாம் ஏற்றுக்கொண்டோம். அது 10-15 தலைமுறையாக ஆண்களுக்கு மட்டும்தான் சொத்து இருந்ததை உடைச்சு 1950-60 காலகட்டத்திலிருந்து பெண்களுக்கும் கூட பிறந்த சகோதரிக்கும் சொத்து எப்பங்க கொண்டு வந்தோம்? முதல்ல இந்து மதத்துல நாம் கொண்டு வந்து செய்தோம். இதுதான் சரி என்று சொன்னோம். பெண்களுக்கும் சம உரிமை கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம். அதே இஸ்லாமிய பெண்களுக்கு வேண்டாமா? கிறிஸ்தவ பெண்களுக்கு வேண்டாமா? அதையே நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்க தடுக்கிறீங்க. அந்த பெண்களுக்கு நல்லது வேண்டாமா? நல்லது நடக்க வேண்டாமா? எந்தவித அடிப்படை புரிதலும் இல்லாமல் நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் யூனிஃபார்ம் சிவில் கோடை ஏத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவர்கள் மேடையின் மீதேறி ஹரிச்சந்திரனுடைய வம்சத்தில் பிறந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க பாருங்க. ஏன்னா இந்த அரசியல்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, மக்கள் மறந்துடுவாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை. மக்கள் மறந்துடுவாங்க. 10 வருஷம் ஆச்சு எங்க நான் வச்சிருப்பாங்க. நாம ஏறி நம்ம பாட்டுக்கு பேச, நல்லவன் பேசினா புதுசா வர்றவங்க நல்லவங்க நினைச்சுக்குவாங்க. இன்னைக்கு மேடையில் ஏறி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதரும் கூட அயோக்கியத்தனமான செயலை 2014 முன்பு செஞ்சவன், மோசமான ஊழலை செஞ்சவன், இந்தியாவுடைய வளர்ச்சியை அடிப்படையில் காலி பண்ணவன், ஏழைகள் எப்படி இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காதவங்க. அதுல மோடி வர்றார். நீங்க அதை யோசிக்கணும். 2014 இதுல மோடி வந்து ஐயோ ஏன் உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் இல்ல, கேஸ் சிலிண்டர் கொடுங்க. ஏன் உங்களுக்கு வீடு இல்ல, வீடு கொடுங்க. ஐயோ ஏன் இந்த பெண்கள் இவங்க எல்லாம் ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தா இவங்க யாரை பார்த்து பயப்பட வேண்டாமே, ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தா இவங்களை பார்த்து நாம பயப்படுவோமே அப்படின்னு முதல்ல 42 கோடி பெண்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் நம்ம ஓபன் பண்றோம். 2014 42 கோடி பேங்க் அக்கௌண்ட் வந்தோடனே பெண்களுக்கு எவ்வளவு சுதந்திரமும் மரியாதையும் தைரியமும். நீ என்ன போய் 100 நாள் நான் வேலை செஞ்சேன்னா 280 ரூபாய் ஏ அக்கௌண்ட்டுக்கு வரும். நீ என்ன கூலி எழுதுறது போ, நீ என்ன எனக்கு வேலை கொடுக்கறது போ. இதெல்லாம் மூசப் கிராமத்துல பாக்குறோம். நாம் நேரடியா வங்கி கணக்கு, யாரை பார்த்தும் பயம் கிடையாது, யாரை பார்த்து கும்பிடுறது கிடையாது, தேவையில்லை. எதுக்கு? அவர்களுக்கு தைரியமும் தன்மானமும் மோடி அவர்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் மூலமா கொடுத்துட்டார். விவசாயிகளுக்கு நீங்க 6000 ரூபாய்ங்க. தமிழகத்தில் 47 லட்சம் விவசாயிகளுக்கு வருது. 3 முறை 2000. நம்ம மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களே சில நேரத்தில் சொல்லுவாங்க, அண்ணா என்னென்ன கட்சி வளர்க்குறோம், கொஞ்சம் மோடிஜி எதுக்குன்னே அக்கௌண்ட்ல எல்லாம் பணம் போடுறாரு, ஒரு 2000 ரூபாய் பணமா அனுப்பி அதை நம்ம தாசில்தார் ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம டண்டோரா போட்டு ஆனா விவசாய பெருமக்களே நாளை காலையில் 2000 ரூபாய் கொடுக்குறோன்னு சொன்னா அவங்க ஒரு 100 பேர் வருவாங்க. அதுல போய் நம்ம ஒரு பிஜேபி போஸ்டர் வச்சா கட்சி வளர்ந்துருமல்ல. நியாயம்தான், நியாயமான ஆசைதான். அப்படித்தான் தமிழ்நாட்டில் இத்தனை காலமாக திராவிட கட்சிகள் அப்படித்தான் இருக்காங்க. பொங்கலுக்கு 2000 ரூபாய் கொடுத்தாங்க. நாளைக்கு பொங்கலுக்கு 2000 கொடுக்குறாங்க, வந்துருங்க நாமெல்லாம் போவோம். வெயில்ல எம்எல்ஏ வரல, நாளைக்கு வாங்க, அடுத்த நாள் வரல, 3 நாள் போய் அலக்கழிச்சு அவங்க கொடுக்குற 2000 ரூபாய்க்கு அவங்க கொடுக்குற பில்டப்பு ஏதோ அமெரிக்காவே நமக்கு விற்கிற மாதிரி இவங்க கொடுக்குற பில்டப் எல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் இந்த 2000 ரூபாய் எட்டி பார்க்கும். நீங்க 2000 வாங்கிட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரும், ஒன்றிய செயலர் அண்ணன் தானே கொடுத்தாரு தெரியுமல்ல அப்படின்னு. ஆனா மோடி அவர்கள் 18 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காருங்க. 18 லட்சம் கோடி ரூபாய், 18 lakh crore. தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் 3 லட்சம் கோடி. 6 மடங்கு தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் பணமா வந்திருக்கு. யூரியா சப்சிடி, விவசாயிகளுக்கு தேவையான 6000 ரூபாய், பெண்களுக்கு கொரோனா காலகட்டத்தில் 42 கோடி அக்கௌண்ட்டுக்கும் 500 ஸ்காலர்ஷிப் குழந்தைகளுக்கு போதுனா அந்த ஸ்காலர்ஷிப், பேங்க் லோன் எல்லாம். அதனால் முதலாக இந்தியாவில் நமக்கு ஒரு நம்பிக்கை, அரசு
அதிகாரிகள் சரியில்லை என்றாலும் கூட இந்த பேங்க் டிரான்சாக்சன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து விடும் என்கின்ற நம்பிக்கை. இதெல்லாம் பாருங்க, இந்த முதல் 5 ஆண்டுகள் எவ்வளவு விஷயத்தை கை வச்சிருக்காரு. அடுத்து இரண்டாவது 5 ஆண்டுகள் 2019 முடிஞ்சு அடுத்து ஆரம்பிச்சார். 2000 5 ஆண்டுகள் ஐயோ காஷ்மீர்னாவே நம்ம தொடமாட்டோம், முக்கியமான பிரச்சனைகளை கை வைக்கிறார். இந்த நாடு 75 ஆண்டு காலமாக அதை பார்த்துட்டு இதுக்கு மேல இந்த நாடு பொறுக்காது, இன்னும் இந்த பிரச்சனையை நாம் கை வைக்க வேண்டும் என்று காஷ்மீரை கை வச்சார்.